எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மெண்டல் ஹெல்த் நாலேஜ் ட்ரெஷர். மே 31 வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே. அதனால் இன்றைக்கி என்னுடைய டாபிக் ப்ரொடெக்டிங் சில்ட்ரன் ஃப்ரம் டொபாக்கோ இண்டஸ்ட்ரி இன்டர்ஃபரன்ஸ். வாட் இஸ் டொபாக்கோ? இல்லாட்டி புகையிலைன்னா என்ன? நிக்கோட்டியானா டொபாக்கம், நிக்கோட்டியானா ரஸ்டிகா அப்படின்னு சொல்கிறது ஒரு தாவரம். இந்த பிளான்ட்டுடைய இலையில் அதிக அளவிலான நிக்கோட்டின் இருக்குது. அந்த இலையை நல்லா ட்ரை பண்ணி ப்ராசஸ் பண்ணி உருவாக்குகிற அந்த ப்ராடக்டுடைய பேர் தான் டொபாக்கோ. இது அடிக்ஷனை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் அல்லது ஒரு கெமிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய எஃபெக்ட் ஸ்டிமுலண்ட் ஆட்டும் டிப்ரெசன்ட் ஆட்டும் இருக்கும். நிக்கோட்டின் பிரெயின் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸும் பண்ணும் டிக்ரீஸும் பண்ணும். பலரும் பல விதத்தில் யூஸ் பண்ணுறாங்க. சிலர் ஸ்மோக் பண்ணுறாங்க, சிலர் இன்ஹேல் பண்ணுறாங்க, சிலர் செவச்சி துப்புறாங்க. இந்த ப்ராடக்டை பல ஃபார்ம்லேயும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. காமனாக யூஸ் பண்ணுற ஃபார்ம் தான் சிகரெட் ஸ்மோக்கிங். ஃபைனாக கட் பண்ண டொபாக்கோ லீவ்ஸை ஒரு தின் பேப்பருக்குள்ளடி ரோல் பண்ணி ஸ்மோக் பண்ணுறது தான் இந்த சிகரெட் ஃபார்ம். அடுத்த ப்ராடக்ட்டு சிகார்ஸ். அதில் டொபாக்கோ லீவ்ஸை முழுமையாக வைக்கிறாங்க. இந்தியாலையும் பல இடங்களில் பீடி தயாரிக்கிறாங்க. அந்த பீடிக்குள்ளே வைக்கிறதுமே இந்த ஷ்ரெட்டட் டொபாக்கோ தான். பீடி ஸ்மோக் பண்ணுறது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கேடு விளைவிக்கும். அடுத்தது ஸ்னஃப். நல்ல ஃபைனாக பவுடர் பண்ணப்பட்ட டொபாக்கோ லீவ்ஸ் தான் ஸ்னஃப். இதை ஸ்மோக்லெஸ் டொபாக்கோன்னு சொல்கிறாங்க. இதில் 2 டைப் வரும், ட்ரை அண்ட் மாய்ஸ்ட் டைப். இது பல சென்ஸ் ஸ்மெல்லையும் பல ஃப்ளேவரோடும் வரும். மாய்ஸ்ட் ஸ்டஃப் டொபாக்கோவை வாயில் சீக்குக்கும் கம்முக்கும் இடையில வச்சு யூஸ் பண்ணுவாங்க, அல்லது மேல் உதடுக்கும் கீழ் உதடுக்கும் பின்னால் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. குட்கா, பான் மசாலா, கைனி இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். சில ப்ராடக்ட்ஸ் வாயில் வச்சு மெல்லும் போது கரைஞ்சி போகிற மாதிரியும் வருது. ஆனால் ட்ரை ஸ்னஃப் டொபாக்கோவை மூக்கு முன்னால் வச்சு ஸ்மெல்லை இன்ஹேல் பண்ணுவாங்க. இன்னும் ஹூக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு வாட்டர் பைப் மாதிரிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த ஹூக்கா ஆர் வாட்டர் பைப் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நிறைய ஸ்டெம்ஸ் இருக்கிறதுனால ஒரே நேரம் பலரும் ஷேர் பண்ணி ஸ்மோக் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அதில் டொபாக்கோவை ஹீட் பண்ணி இல்லாட்டி வேப்பரைஸ் பண்ணி அதை ஸ்மோக் பண்ணுறாங்க. கனபிஸ், ஹாஷிஷ், ஓபியம் இது எல்லாம் இது மூலமாக இன்ஹேல் பண்ணுறாங்க. டொபாக்கோ பைப் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதாவது அது ஒரு பவுல் மாதிரி இருக்கும். அதில் இருந்து ஒரு மவுத் பீஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பவுலில் டொபாக்கோவை நிறைய ஃபில் பண்ணிட்டு அது மூலமாகவும் இன்ஹேல் பண்ணுறாங்க. அடுத்தது ஹீட்டட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ். இதுக்கு சில எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் டொபாக்கோ லீவ்ஸை 350 டிகிரி சென்டிகிரேடில் ஹீட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய நிக்கோட்டின் ஏரோசாலில் லங்ஸுக்குள்ளாடி இன்ஹேல் பண்ணுறாங்க. இன்னொரு டொபாக்கோ ப்ராடக்ட் என்னென்னா க்ரீடெக். இது மேடப் ஆஃப் இந்தோனேஷியா. நிக்கோட்டினும் குளோவும் மிக்ஸ் பண்ணி சிகரெட் ஃபார்மில் வருது. இது பல விதத்துலேயே நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குது. லங் கேன்சர்னால நிறைய பேர் சாவறதுக்கு நம்பர் 1 காஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டொபாக்கோ சூயிங் தான். டொபாக்கோ சூ பண்ணுறதுனால மவுத், டங், கம்ஸ், ஸ்டமக், த்ரோட், கோலன், லிவர், பேங்க்ரியாஸ், கிட்னி, பிளாடர், சர்விக்ஸ் அப்படின்னு எல்லா இடமுமே கேன்சர் வருது. ஸ்மோக் பண்ணுறதுனால டியூபர்குலோசிஸ், நிமோனியா இதெல்லாம் ரிக்கரன்ஸாக வந்து நிறைய பேர் இதில் மரணம் அடைகிறாங்க. நிக்கோட்டின் கலந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணுறதுனால அலர்ஜி, ஆஸ்துமா இது போன்ற ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரும். சிஓபிடின்னு சொல்லக்கூடிய குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அண்ட் ஐஎல்டின்னு சொல்லக்கூடிய இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் இதெல்லாம் வரும். ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், கொரோனரி ஹார்ட் டிசீஸ், சடன் டெத் இதெல்லாமே ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக இருக்குது. இப்படி ஸ்மோக்கிங்னால எவ்வளவோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. பத்தாததுக்கு எவ்வளவோ காசை வீணாக இதுக்காக செலவு பண்ணி ஏழ்மையான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனாலும் அடல்ட்ஸ் கிட்ட சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை ஸ்டாப் பண்ணுறதுல எந்தவித பெரிய சேஞ்சஸும் பார்க்க முடியல. மாறாக ஸ்மோக்கிங்கை விடுறதுக்காக சிகரெட்டுன்னு ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்குறாங்க. மார்க்கெட்டில் இதை வேப்பிங்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு கேட்டால் ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி. சிகரெட் பிடிக்கும்போது நிக்கோட்டினுடைய வாசனை தெரிஞ்சு
சிகரெட் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பிரச்சனை வரும். ஆனால் இந்த இ சிகரெட்டில் ஸ்மோக் பண்ணிட்டு வந்தால் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. காரணம் அது பல ஃப்ளேவர்லேயும் வருது. சிகரெட் பிடிக்கிறதா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. வேப்பிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஒரு பேட்ரி சார்ஜாக இருக்கும். நிக்கோட்டின் வந்து லிக்விட் ஃபார்மில் உள்ள வச்சுருப்பாங்க. பென் மாதிரியும் பார்ட்ஸ் ஷேப்லேயும் வேப்ஸ் வருது. இதுக்கு கூட கேனபிஸும் நிறைய கெமிக்கல் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸும் கலந்து கூட வருது. 1500 பப்ஸில் இருந்து 15,000 பப்ஸ் வரைக்கும் உள்ள பல சைஸஸ்லேயும் விற்கிறாங்க. இதை விற்கிறதுக்காகவே நிறைய பொய் சொல்கிறாங்க. இதை எடுக்கிறதுனால சிகரெட் ஸ்மோக்கிங் ஸ்டாப் ஆகும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இதோடைய ஸ்மெல்லு எந்த பாதிப்பையும் உண்டாக்காது. நிக்கோட்டின் அளவுக்கு இது ஹார்ம்ஃபுல் கிடையாது. இதனால எந்த கேன்சர் ப்ராப்ளமும் வராது. இந்த மாதிரியெல்லாம் பொய் சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இதை விற்றுடுறாங்க. எல்லாரும் வாங்கணுன்றதுக்காக சீப் ரேட்டில் வேற விற்கிறாங்க. ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக எல்லா ஃப்ளேவர்லையும் இதை போடுறாங்க. இதை பற்றி தெரியாதவங்க காற்றுல நல்ல ஒரு சென்ட் ஸ்மெல் வருது அப்படின்னு பிள்ளைங்க வேப்பிங் பண்ணிட்டு வரும்போது நினச்சிக்குவாங்க. ஏதோ ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறது மாதிரி எல்லா ஃப்ரூட் ஃப்ளேவர்லேயும் போட்டிருக்காங்க. ஆப்பிள், டொபாக்கோ, ப்ளூபெர்ரி, கேண்டி, டெசர்ட், மேங்கோ, கஸ்டர்ட், பனானா, காஃபி, ப்ளூ ராஸ்பெர்ரி, வாட்டர்மெலன், பைனாப்பிள், கிரேப், பெரிஸ், இந்த மாதிரி எல்லா ஃப்ளேவர்லேயும் போட்டிருக்காங்க. இது மிடில் ஸ்கூல் அண்ட் ஹை ஸ்கூல் பிள்ளைங்க மத்தியில் அதிகமாக பரவிட்டு வருது. பியர் ப்ரெஷர்னால நிறைய பிள்ளைங்க இதை கட்டாயம் எடுக்கணும் அப்படின்ற லெவலுக்கு போயிடுறாங்க. ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது கொஞ்சம் தலைவலி, தலை சுத்து இருக்கிறது மாதிரி இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு மெந்தால் ஃப்ளேவரில் எடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு காஃபி ஃப்ளேவருக்கு போவாங்க. அடுத்தது கேண்டி ஃப்ளேவருக்கு போவாங்க. அதுக்கடுத்த டெசர்ட் ஃப்ளேவருக்கு போவாங்க. இப்படியே போய் 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 பிள்ளைங்க ஃபுல்லாக அடிக்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் அந்த அடிக்ஷனை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருக்குது. இது எல்லாமே பிஸ்னஸாகவே மாறிட்டு இருக்குது இந்த உலகத்தில். சின்ன வயசுலேயே அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் முழுசும் அதை வாங்கியே ஆகணும், வாங்காமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமைக்கு ஆயிடுறாங்க. இப்படியே எல்லாரும் வாங்கிட்டே இருந்தால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லது தானே. எந்த அளவுக்கு சிகரெட் ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்தோ அதை விட அதிகமாகவே வேப்பிங் வந்து இட்ஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். வேப்பிங்னாலே நிறைய லங் டிசீசஸ் வருது. சிஓபிடி, ஆஸ்மா, லங் கேன்சர், அப்புறம் ஷார்ட்டாக சொல்லக்கூடிய ஈவாலி, அதாவது இ வேப்பிங் அசோசியேட்டட் லங் இன்ஜுரி. இது ஒரு சீரியஸ் கண்டிஷன். இது சடனாக ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆகும். டயரியா, வெயிட் லாஸ் இதெல்லாம் இதுடைய சிம்டம்ஸ். இன்ஃப்ளமேஷனால் லங்ஸுடைய கண்டிஷன் வேர்ஸ்ட் ஆகி லங் கொலாப்ஸ் ஆகுது. நிறைய பேர் இதனால் சீக்கிரமாக சடனாக இறந்துடுறாங்க. இது தவிர்க்க முடியாத ஒரு டிசீஸ். ஆனால் இதை வந்து ஆன்டிவைரல்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், ஆக்சிஜன் சப்ளிமெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரியாக மேனேஜ் தான் பண்ணுறாங்க. இது ரிவர்சிபிள் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ். வேப்பிங் எடுக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட டிசீசஸ் வர்றதுனால 96% ஆஃப் பீப்புளுக்கு வந்து கட்டாயம் ஹாஸ்பிட்டலைசேஷன் ரிக்வயர்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுது. பலருக்கும் இது லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷனை தான் உண்டு பண்ணுது. வேப்பிங் எடுக்கிறதுனால இன்னொரு டிசீஸ் வருது. அது என்னென்னா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், ஷார்ட்டாக ஏஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேப்பிங் பண்ணுறவங்க இன்ஹேல் பண்ணக்கூடிய பார்ட்டிகிள்ஸ், கெமிக்கல்ஸ் அண்ட் டாக்ஸிக் கேஸஸ், ஏரோசால்ஸில் இருக்கிற ட்ராப்லெட்ஸ் இதெல்லாம் அப்பர் ரெஸ்பிரேட்டரி வேயை பாதிக்கிறதுனால நிறைய மூச்சு திணறல் சம்மந்தப்பட்ட பல நோய்களும் வருது. இதுக்கு கூட பல மோசமான கார்டியாக் டிசீசஸ், லங் நிமோனியா, லங் கேன்சர் எல்லாமே இதுலேயும் வருது. முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, வேப்பிங் சிகரெட் ஸ்மோக்கிங்கை விட நிக்கோட்டின் டிபெண்டன்சியை அதிகரிக்க பண்ணுது. நான் வந்து வேப்பிங்கை விட சிகரெட் ஸ்மோக்கிங் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரல. ஸ்மோக்கிங்கில் நிக்கோட்டின் பிளான்ட்லேருந்து கிடைக்குது. ஆனால் வேப்பிங்கில் சிந்தட்டிக் நிக்கோட்டினை டிப்பிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலி டேஞ்சரஸ் டு ஹெல்த். டுபாக்கோவை எந்த ப்ராடக்ட் ஃபார்மில் வாங்கினாலும் சரி, இல்லை எந்த மெத்தடில் யூஸ் பண்ணாலும் சரி, அதை யார் எடுத்தாலும் சரி, இட் இஸ் வெரி அன்சேஃப். டொபாக்கோவில் நிக்கோட்டின், டார், பென்சின் இப்படி பலதரப்பட்ட நூற்றுக்கணக்கான டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இருக்குது. அதோட கார்பன் மோனாக்சைடு, அமோனியா, ஃபார்மால்டிஹைடு, ஹைட்ரஜன் சயனைடு இப்படி பல கேஸியஸ் சப்ஸ்டன்சஸும் இருக்குது. வேப்ஸை பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா நிக்கோட்டின், ஆல்டிஹைடு, ஆல்கலாய்ட்ஸ், கனபிஸ், மெட்டல்ஸ், ட்ரக்ஸ், ஹைட்ரோகார்பன்ஸ் இன்னும் என்னென்னவோ இருக்குது. அதே போல் ரெண்டுலேயுமே, அதாவது டொபாக்கோலையும் வேப்ஸ்லேயும் கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் அண்ட் ஹெவி மெட்டல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவ்வளோ டேஞ்சரான கெமிக்கல்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணி
ஸ்வாலோ பண்ணி அதை ப்ரீத் இன் பண்ணி நம்ம கண்ணுக்கு, நம்ம வாய்க்கு, மூக்குக்கு எல்லாமே இது போய் அஃபெக்ட் பண்ணும்போது நம்ம பாடி எவ்வளோ தூரம் பாதிக்கப்படும் இல்லையா? அது பிளட் ஸ்ட்ரீமில் போய் நம்ம ரத்தத்தோடு கலந்து உடல் முழுவதும் சர்க்குலேட் ஆகும்போது எவ்வளோ பிரச்சனையை உண்டு பண்ணும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதனால் எவ்வளோ டைம் வேஸ்ட்டு, எவ்வளோ மணி வேஸ்ட்டு. இவ்வளோ நாளாக இந்த பொருட்களுக்காக செலவு பண்ணின காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ நல்ல காரியங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். எடுக்கிறதுனால தானே பசி எடுக்கிறதில்ல, சாப்பிட முடியறதில்ல, உங்கள் மூடு ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, அப் அண்ட் டவுன் ஆல்ட்ரு ஆகுறது, பிஹேவியர் சேஞ்ச் ஆகி இதனால் பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, மேனிப்புலேட் பண்ணுறது, எமர்ஜென்சி மெடிக்கல் ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டலில் அன்னெசரி போய் செலவு பண்ணுறது, பேட் லைஃப் ஸ்டைலு, பேட் ஃப்ரெண்ட்ஸு, பேட் ஹேபிட்ஸு, பர்சனல் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனை வரும், ஃபைனான்ஷியல் பிரச்சனை வரும், லீகல் ப்ராப்ளம்ஸ் வரும், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸில் ப்ராப்ளம் வரும். இப்படி பல பிரச்சனைங்க வருது. இதெல்லாம் தேவையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற உங்களை பார்த்து இது வரைக்கும் இதெல்லாம் என்னென்னே தெரியாத ஒருத்தர் புதுசாக கற்றுக்கிட்டு தங்கள் வாழ்க்கையே கெடுத்துக்கிறது நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயமானி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கெட்ட பழக்கத்தை நம்ம பிள்ளைங்களும் கற்றுக்கிட்டு நாளைக்கு நம்ம ஜென்ரேஷன் ஃபுல்லாக இதே மாதிரி ஆயிட்டா நம்ம சொசைட்டி என்ன ஆகும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த ஸ்மோக்கை வெளியிடும்போது சுற்றி இருக்கிற உங்கள் பிள்ளைங்க, உங்கள் ஒய்ஃப், யாராக இருந்தாலும் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. லேடிஸ், ப்ரெக்னென்ட் உமன்ஸ், ப்ளீஸ் டோன்ட் ஸ்மோக். நீங்கள் ஸ்மோக் பண்ணால் டெஃபினட்டாக உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தை பாதிக்கப்படும். ப்ரீமேச்சர் பர்த், லோ பர்த் வெயிட், பர்த் டிஃபெக்ட்ஸ் லைக் cleft lip and cleft palate, பேபியுடைய லங் அண்ட் பிரெயின் டேமேஜ், பேபியுடைய மூமெண்ட் வீக்காக தெரிகிறது, பேபிக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வர்றது, இது அத்தனைக்கும் காரணம் ஒரு உமனுடைய ஸ்மோக்கிங் தான். உங்கள் குழந்தை எந்த டிஃபெக்டும் இல்லாமல் பிறக்கணும், ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சிகரெட் பிடிக்கிறது, வேப்பிங் பண்ணுறது, இல்லை வேறு எந்த அடிக்ஷன் உண்டு பண்ணுகிற எந்த ஹேபிட்டாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்தே ஆகணும். ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால ஃபீமேல்ஸுக்கு கருத்தரிக்கிற தன்மை குறையும். மேல் ஸ்மோக்கர்ஸ்க்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் வரும். ப்ரெக்னென்சி பீரியடில் ஒரு உமன் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இடமாறிய கர்ப்பம்னு தமிழில் சொல்லுவோம். அப்புறமா ப்ரீ எக்லாம்சியா வரும். அதாவது ஆஃப்டர் 20 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி அவங்களோட பிளட் ப்ரெஷரெல்லாம் ரொம்ப ஹை ஆகிடும். அடுத்தது பார்த்தா பிளாசண்டா ப்ரீவியானி ஒன்று, அதாவது நஞ்சு கொடி யூட்ரஸில் ரொம்ப கீழ்ப்பகுதியில் போயிட்டு பாதியாட்டோ இல்லை முழுசாட்டோ லொக்கேட் ஆகிருக்கும். சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறத கவர் பண்ணிடும். இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான். இது பிளாசண்டல் அப்ரப்ஷன். இது வந்து பேபி பிறக்கிறதுக்கு முன்னாலே நஞ்சு கொடி கருப்பையில் இருந்துட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிமெச்சூர் ரப்சர். இதில் என்ன ஆகும்னா லேபர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே அந்த அம்னியாட்டிக் சாக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகி உடஞ்சி அதில் உள்ள அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எல்லாமே வெளியே வந்துடும். அதனால் பேபிக்கு டிஸ்ட்ரெஸ் ஆகி அதால் ப்ரீத் பண்ண முடியாமல் பேபி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன்லேயும் தாய்க்கு இல்லாட்டி வயிற்றில் வர்ற குழந்தைக்கு கட்டாயம் ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸ்மோக்கிங் எவ்வளோ டேஞ்சரஸ், இது எப்படி ஒவ்வொரு உயிரையும் கொல்லுது அப்படின்றத நீங்கள் இதில் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது ஒரு வருஷத்தில் 8 மில்லியன் பீப்புள் இந்த டொபாக்கோ யூஸ்னால் உலகம் முழுவதும் சாகுறாங்களாம். அவுட் ஆஃப் 8 மில்லியன் 1.3 மில்லியன் பீப்புள் பேசிவ் ஸ்மோக்கிங்னால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்களாம். அதாவது ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிவிட்டு அவங்க வெளியிடுற புகையை இன்னொருத்தர் இன்ஹேல் பண்ணுறதுனால அவங்களும் பாதிக்கப்பட்டு இவ்வளோ மரணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேசிவ் ஸ்மோக்கிங் ரொம்ப டேஞ்சரஸ் தான் த ஆக்டிவ் ஸ்மோக்கிங். பேசிவ் ஸ்மோக்கிங்கை செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. பேசிவ் ஸ்மோக்கிங்னால இன்ஃபென்ட்ஸுக்கு சிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வருது. அது என்னென்னா சடன் இன்ஃபென்ட் டெத் சிண்ட்ரோம். இது 1 மந்த்லேருந்து 1 இயருக்குள்ளே உள்ள பேபிஸு திடீர்னு சொல்லிட்டு கிரிப்பில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த குழந்தை ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். யாராலையும் எதனால அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாததாகவும் இது சடனாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருக்கும். ஐயோ, இந்த திடீர் மரணம் எல்லாம் யாரால் தாங்க முடியும் இல்லையா? பேசிவ் ஸ்மோக்கிங் இவ்வளோ டேஞ்சரா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமாம், டேஞ்சர் தான். ஒரு நாளைக்கு மோர் தென் 600 கிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களாம். 1 ஹவருக்கு
30 கிட்ஸு நியூ ஸ்மோக்கர்ஸாக மாறிட்டுருக்காங்க. அதாவது புதுசாக ஸ்மோக்கிங் பண்ண கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது கேட்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. ஸ்மோக்குக்கு எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு இதுதான் ஒரு சேஃப் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல் எதுவுமே கிடையாது. ஃபியூ செகண்ட்ஸ் எக்ஸ்போஸ் ஆனாலும் அது ஹார்ம்ஃபுல் தான். ஸோ நெவர் எவர் ஸ்மோக். இஃப் யூ ஆர் ஆல்ரெடி ஸ்மோக்கிங், டேக் எ டிட்டர்மினேஷன் டு குவிட் இட் ஃபாஸ்ட் அண்ட் சேவ் யுவர் லைஃப் அண்ட் அதர்ஸ் லைஃப். நல்லா மனசில் வச்சுக்கோங்க, நிக்கோட்டின் ஹைலி அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ். இட் கேன் காஸ் டிசீஸ் அண்ட் டெத். இட் இன்க்ரீஸ் த பாவர்ட்டி. ஸோ சூஸ் யுவர் ஹெல்த், நாட் டொபாக்கோ. இந்த நோ டொபாக்கோ டேயில் நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது என்னென்னா, நம்ம குழந்தைங்கள நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ்க்காக எதனாலும் செய்யலாம். பட் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பிள்ளைங்கள இந்த காரியங்களில் ஈடுபடாதபடிக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்முடைய பொறுப்பாக இருக்குது. பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது அவங்க பேக்கில் என்னெல்லாம் இருக்குது, கொண்டு போன பொருட்கள் மட்டும் இருக்குதா இல்லை வேறு எதுனா அடிஷ்னலாக எடுத்துகிட்டு வராங்களா, இதெல்லாம் பேரண்ட்ஸ் கவனிச்சுக்கணும். இண்டஸ்ட்ரீஸை மார்க்கெட்டிங்கு இன்றைக்கி யூத் அண்ட் டீன்ஸ் பிள்ளைங்களை தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள அட்ராக்ட் பண்ணுற விதமாக பல ப்ராடக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸை மக்கள்கிட்ட கொண்டு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கும்போது நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. ஹையர் சொசைட்டியை பொறுத்தவரையில் நிறைய ஃபீமேல்ஸ் அண்ட் எல்டர்லி பீப்புள் கூட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதை எடுக்கிறதுனால தங்களுடைய ஸ்டேட்டஸை கொஞ்சம் வசதி காட்டுறது மாதிரி நினச்சிக்கிறாங்க. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எங்கேருந்து வருது, அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது, இதை பற்றியெல்லாம் யாரும் யோசித்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால ரொம்பவே ஏமாத்துறாங்க. இந்த நோ டொபாக்கோ டேயில் நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதலாவது, க்ளோஸ் அப்சர்வேஷன் தேவை. இந்த அடிக்டிவ் சப்ஸ்டன்சஸ் எந்த வழியாக அதிகமாக வருதுன்னு தெரிஞ்சால் அதை இம்மிடியேட்டாக ரிப்போர்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். பப்ளிக் பிளேசஸில் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்குது. அதை எல்லாரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆஃபீஸஸ், கமர்ஷியல் பில்டிங்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ், கிளப்ஸ், தியேட்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், ஆடிட்டோரியம், ஹாஸ்பிட்டல், ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லைப்ரரிஸ், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஸ்மோக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். எல்லா விதத்துலேயும் ஏர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், கொரோனரி ஹார்ட் டிசீசஸ், லங் கேன்சர் இதெல்லாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குள்ள தற்காப்பு முறைகளை கையாளணும். பப்ளிக் பீப்புளுக்கு பிக்சர்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ், லெக்சர்ஸ், பப்பட்ஸ், மீடியாஸ், எஜுகேஷனல் சிஸ்டம் இது மூலமாக டொபாக்கோ எடுக்கிறதுனால வரக்கூடிய ஹெல்த் கான்சிக்வன்சஸ் பற்றிய அவேர்னஸை எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணணும். எல்லா ஸ்டேட்லேயும் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்ற தடை சட்டத்தை கொண்டு வரணும். ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸையும் பேன் பண்ணணும். இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை அட்வர்டைஸ் பண்ணுறதையும் ப்ரமோஷன் பண்ணுறதையும் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதையும் நிறுத்தணும். ஜனங்கள் இது போன்ற அடிக்டிவ் ப்ராடக்ட்ஸை வாங்கவோ விற்கவோ கூடாத அளவுக்கு இப்படிப்பட்ட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் உள்ள டேக்ஸையும் ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும். சட்டத்துக்கு விரோதமாக முறைகேடாக வியாபாரம் பண்ணுறவங்கள தடுத்து நிறுத்தணும். சின்ன குழந்தைங்க டொபாக்கோ இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. பொதுவாக இந்த பழக்க வழக்கத்தில் அதிகமாக பாதிக்கப்படுறது சில்ட்ரன் அண்ட் அடலசன்ஸு. அதனால் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எந்த விதத்துலேயும் இது ஆக்சசிபிள் ஆகாத மாதிரி ஸ்ட்ராங்கான பாலிசிஸை கவர்மெண்ட் கொண்டு வரணும். அப்போ தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் ஃபர்தர் இந்த பழக்கத்துக்கு இன்வால்வ் ஆகாமல் இருக்க முடியும். மூவிஸில் எல்லாம் ஸ்டைலாக ஸ்மோக் பண்ணுற மாதிரிப்பட்ட சீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணணும். நிறைய சில்ட்ரன் அண்ட் யூத்ஸ் அதனால டெம்ப்ட் ஆகி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த அடிக்ஷன் ஹேபிட்லேருந்து வெளியே வராமல் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு டொபாக்கோ குவிட்டிங் சென்டர் ஆர் டொபாக்கோ சீசேஷன் கிளினிக் மூலமாக மெடிகேஷன்ஸ், கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அவங்கள அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணணும். யாரெல்லாம் டொபாக்கோவை குவிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் என்கரேஜ் பண்ணணும். ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபெசிலிட்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்போவுமே டொபாக்கோ இண்டஸ்ட்ரியுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பப்ளிக் ஹெல்த் பாலிசியுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேஞ்சர் ஆஃப் த ப்ராடக்டை என்ஷூர் பண்ணுறதுல ஒரு ஃபைட் இல்லாட்டி ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் டொபாக்கோ இண்டஸ்ட்ரியுடைய ப்ராடக்ட்ஸு நம்ம குழந்தைங்களை இன்டர்ஃபியர் பண்ணாதபடிக்கு நம்ம அவங்கள பாதுகாக்கிறது தான் நம்முடைய முக்கியமான கன்சர்னாக இருக்கணும். கவர்மெண்ட்டும் பொதுமக்களுடைய சுகாதாரத்தை மேம்பட செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பாலிசிஸ் உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் வரவேற்கக்கூடிய சில சட்டத்திட்டங்களுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாகவும் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து
நம்ம கடமையை ஒழுங்காக செய்யும்போது டொபாக்கோ ஃப்ரீ நாடாக கொண்டு வர முடியும். அதே போல் நம்ம குழந்தைங்களையும் டொபாக்கோ இண்டஸ்ட்ரி இன்டர்ஃபியரன்ஸில் இருந்து கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மற்றவங்களுக்கும் இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை ரீச் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.